So good evening one and all. So என்னுடைய கம்பெனி பேர் வந்து கிராஃபிக் பார்க் டெக்னாலஜிஸ். Since 1999 இருந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக இந்த தொழிலில் நான் இருக்கேன். ஸோ 27வது ஆண்டு என்னுடையது. அப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ், வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமே உங்களுக்கு இதே ஒரு சான்று. 5000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 6500 ஹாப்பி கிளைண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு இருக்காங்க. ஸோ 15 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இது எந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தாலுமே சிறந்த முறையில் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தினுடைய பிஸ்னஸோடைய வளர்ச்சிக்கு நாங்கள் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப நான் பெருமை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். பிஸ்னஸ் இமெயிலை யூஸ் பண்ண சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹைலி செக்யூர்டு. நாங்கள் வந்து ஆத்தரைஸ்டு ரீசெல்லர் ஃபார் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365, ஜோஹோ மெயில், பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் மெயில். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட முகவர், எப்படி வேணால் சொல்லலாம், ஆத்தரைஸ்டு டீலர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ரைட் ஃப்ரம் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸ்டாட்டிக் வெப்சைட்னா ஒரு 5 to 7 பேஜஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருக்கும். நீங்கள் போய் எதுவுமே பண்ண முடியாது. பட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து அழகாக பார்த்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். பட் வேற டைனமிக் வெப்சைட் அப்படிங்கிறது நீங்களே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அது வேர்ட் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கோஆர்டினேட்டராக இருக்கும், இல்லை ரியாக்ட் ஜேஸாக இருக்கும். எந்த நீங்கள் கோடிங்கில் கேட்கலாம் அதில் வந்து பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணிட முடியும். நாங்கள் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ். ஸோ மொபைலில் உங்களுக்கு வந்து அழகாக ரெஸ்பான்சிவாக மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாறிக்கும். டேப்ல பார்த்தீங்கன்னா டேபுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். ஸோ எல்லாமே வந்து இப்போ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஏஐ பவர்டு ஜென்ரேஷனுக்கு நாங்கள் இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வெப்சைட் உங்களுக்கு இப்போ லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு மார்க்கெட்டில் நாங்கள் கண்டிப்பாக முன்னோடியாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட், ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ், அதே மாதிரி வேர்ட் ப்ரெஸ், ஷாப்பிஃபை, இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்கே வர மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். வெப்சைட் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்துடுமா அப்படின்னா இல்லை. வெப்சைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டூல், ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி, ஒரு ப்ரௌசர் மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு டூல் தான் வந்து வெப்சைட் அப்படிங்கிறது. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. வெப்சைட் பண்ண உடனே நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்துடும்னா இல்லை. ஸோ அதுக்கு we have to do something, ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒரு டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய இருக்கு, ஆன்லைன், ஆஃப்லைன், இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அவங்கள வந்து நாங்கள் உட்கார்ந்து உங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கி அவங்கள டார்கெட் பண்ணி நான் மடிச்சு அவங்களுக்கு வந்து விசிட்டர்ஸாக கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுள், அல்டா விஸ்டா, யாஹூ, இந்த மாதிரி எல்லா சர்ச் இன்ஜின்லையும் உங்கள் டாப்பில் வரக்கான அதுக்கு தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெப்சைட் மட்டும் பண்ணாமல் இதையும் நீங்கள் சேர்த்து பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட்டே வேறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு துறை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், எக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஒரு 5 வலைத்தளங்களை நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஆட் கேம்பெயின் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதில் போஸ்டர்ஸ் போட்டால் மட்டுமே ரிசல்ட் வந்துடாது. அது எப்படி ப்ராப்பராக போடணும், அதுக்கு ஆட் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணணும், அதுக்கு ஃபார்முலா எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வச்சு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன். உங்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை 1 லட்சம் பேருக்கு ஒரே கிளிக்ல கொண்டு போவதற்கான ஒரு முயற்சி இருந்ததுன்னா சாட் பார்க் அப்படிங்கிற எங்களுடைய ஓன் பிராண்ட் இருக்கு. அதன் மூலமா நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் ஓன் சாட் பார்க் அப்படிங்கிற பேர்ல நாங்கள் வச்சிருக்கோம். அதே மாதிரி NFC டிஜிட்டல் கார்டு, ஒரு கார்டு இருந்தால் போதும், நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதகமே அதில் வந்துடும். வெப்சைட் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். உங்கள் கடையோ உங்கள் நிறுவனத்தையோ உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வெப்சைட்டை தான் மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ பொருள் ஏதோ தேவைப்படுது அப்படின்னா, சர்வீஸ் தேவைப்படுதுன்னா போய் தேடுற இடம் கூகுள். அந்த கூகுளில் நம்ம முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம். ஸோ அந்த வெப்சைட்டோட இருக்கும் போது அதோடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்பு வந்து அதில் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கலாம். 24/7 வருஷத்துல எல்லா நாளுமே அது அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம தூங்கும் போது வெப்சைட் வந்து யாராவது நம்மளை வெளிநாட்டில் கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இது இத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்போ டைம் இல்லை. நான் பிபிடி வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே கோத்ரூ பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ இதை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட், ஸோ இது சாட் பார்க் அப்படிங்கிறது என்னுடைய கைதினாலும் பண்ணிட்டு இருக்கேன். சாட் பார்க் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் பிராண்ட். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனுடைய ஸ்லைடு தான் இது. அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சாட் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆன்சர் பண்ணிக்கும். மேனுவல் நம்ம பண்ணுறதை விட அதுக்கே நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா ஒரு சாட் பார்க், ஒரு ரோபோ பண்ணக்கூடிய வேலை அது நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய